குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் வந்துட்டு ப்ரீ டயபெட்டிக். அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இருக்கா இல்லைன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒரு ஆளுக்கு என்னென்ன நோய் அறிகுறிகள், அதை பற்றி ஒரு சின்ன ஒரு பார்ப்போம், மினி டைட்டில் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ப்ரீ டயபெட்டிக்னா ஸோ அதை நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம்னா பிளட் ரொட்டீன் டெஸ்ட்ல ஃபாஸ்டிங் சுகர், பிபிபிஎஸ், ரேண்டம் சுகர், இல்லைன்னா 3 மாதம் வரைக்கும் ஹெச்பிஎன்சி, இல்லைன்னா குளுக்கோஸ் ப்ராப்ளம் ஜிடிடி டெஸ்ட். ஸோ இது மூலம் நமக்கு ப்ரீ டயபெட்டிக் கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்த டயபெட்டிக் இருக்கா இல்லையா, ஒரு 35-40 வயசு மேலே நம்ம ஒன்று செக் பண்ண, நமக்கு இந்த நோய் அறிகுறி இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்று செக் பண்ணுங்க. அதிகம் தாகம், தண்ணி தாகம், அடிக்கடி தண்ணீர் நமக்கு இறந்த வேணும்னா அதிக தண்ணி தாகம், அப்புறம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், குறிப்பாக இரவில், அதாவது நைட்டு நம்ம ஒரு 9-10 மணி ஸ்லீப் படுத்த அப்புறம் ஒரு காலையில ஒரு போகாம ஒரு 3-4 முறை, ஒரு 5 முறை அப்படி அடிக்கடி சிறுநீர் கழித்தல். ஸோ அதிக பசி, நம்ம அதிகம் சாப்பிடுறது, சோர்வு, எப்பவுமே ரொம்ப சோர்வா டயர்டா இருக்காது, பார்வை வந்துட்டு ரொம்ப மங்கலா இருக்கு, உங்களுக்கு மங்கலாட்டு அப்படி இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இன்செக்ட் புண்ணு, அதாவது காயங்கள் பட்டு, காயங்கள் பட்டு, இல்லைன்னா காலில் சின்ன உடம்புல ஏதாவது புண்ணு வந்தானா அந்த காயம் வந்துட்டு நேச்சுரலா 3 to 5 days நமக்கு ஆறணும். ஆறாம புண்காயம் ஆறாம அதே நாள் எடுத்தாலும், இல்ல நோய் தொற்று பல்ல ஈரல பல் இதுல எல்லாம் சிறுநீர்ல அடிக்கடி நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருந்தானா, ஸோ நமக்கு இந்த டயபெட்டிக் ப்ரீ டயபெட்டிக்கான இந்த சிம்டம்ஸ் இருந்தானா நமக்கு டயபெட்டிக் இருக்கான்னு ஒன்று செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த என்னெல்லாம் செக்னா தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹெச்பிஎன்ஸ்னா 2-3 months ஃபாஸ்டிங்ல இருக்கும். இது 3 மாசத்தோட 2-3 மாசத்தோட சுகரோட அளவு வந்துட்டு நமக்கு பர்சன்ட் சேர்க்காக எவ்வளவு இருக்குன்னு. அப்புறம் ஃபாஸ்டிங் பிளட் சுகர், ரேண்டம் பிளட் சுகர், போஸ்ட் பிளாஸ்மா பிளட் சுகர். ஸோ ஃபாஸ்டிங், பிபிபிஎஸ், ஆர்பிஎஸ் இதில் ஒன்று பாருங்க. அப்புறம் ஓரல் குளுக்கோஸ் வந்துட்டு, அதாவது குளுக்கோஸ் வந்துட்டு நம்ம குடிக்கணும், கரைசல் குடிச்சிட்டு அதை வந்துட்டு எவரி half an hour செக் பண்ணி பார்த்து ஓரல் குளுக்கோஸோட வேல்யூ பார்க்கலாம். இந்த எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது திரும்ப ஏதாவது டவுட் இருந்தானா உடனே இந்த வீடியோ கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஆனா இந்த இந்த ஏதாவது அறிகுறிகள், இந்த அறிகுறி ஏதாவது இருந்ததுன்னா டிலே பண்ணாம ஆரம்பத்துல நீங்க இந்த நோய் அறிகுறி இருந்தானா மருத்துவரை அணுகி இரத்த பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ஏனெனில் நீரிழிவு நோயில ஆரம்பத்துல நம்ம வந்துட்டு டயட்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதை ப்ரீ டயபெட்டிக்ல நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆரம்பத்துல. ஸோ யாருக்காவது நான் சொன்ன அறிகுறிகள் ஏதாவது இருந்தானா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களோட அறிகுறியை செக் பண்ணி பாருங்க. ஏதாவது அடிஷனல் ஏதாவது டவுட்டா கிளாரிஃபிகேஷன் இருந்தானா என்னுடைய மொபைல் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க, கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.